ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லஞ்ச் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. இன்னும் யாராவது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்டாச்சுன்றதுனால சரி லஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். நாள் தான் கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டேன். அதுக்கே ரொம்ப லேட் ஆனதுனால சைடில் இருக்க அந்த ட்ரே ஸ்டாண்ட் இதெல்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அதான் லஞ்சு செய்ய டைம் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்கி வச்சுருந்தது எல்லாமே அது பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணேன். அப்படியே ஒவ்வொரு வேலையாக மாற்றி மாற்றி செஞ்சு அது லஞ்ச் ரொட்டீன்லேருந்து க்ளீனிங் ரொட்டீனாகவே மாறிடுச்சு. மணி பிளான்ட் அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி ஏதாவது வைக்கலான்னு இந்த வால் ஹேங்கிங் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் செக் பண்ணும்போது இது வெறும் 85 ரூபா தான் போட்டிருந்தது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிலன்னு தான் ஆர்டர் பண்ணேன். பட் அந்த ப்ரைஸுக்கு அது நல்லாவே இருந்தது. 85 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் வாங்கினேன். சரி நல்லா இல்லைன்னா ரிட்டன் போட்டுடலான்னு. பட் அந்த குவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சதுனால நானே வச்சுக்கிட்டதெல்லாம் ஓகே தான். பட் அதை எங்கே மாட்டுறது என்ன வைக்கிறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு இதை வாங்கும்போது மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வாங்கினேன். பட் ஆனால் இது அந்தளவுக்கு வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. இல்லைனா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக விற்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பிளானில் இருக்குது. இந்த சில்வர் ஸ்டாண்டு ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நானும் நிறைய டிப்ஸ் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணேன். பட் எதுக்குமே அந்த சில்வர் கரை வந்து போகவே மாட்டேங்குது. அதனால் அப்படியே மேலேயே தொடச்சி விட்டுட்டு தனித்தனியாக அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் எடுத்து தொடச்சி வச்சாச்சு. இந்த டிமார்ட்டுக்கெலாம் போகும்போது அழகாக குட்டி குட்டி ஸ்டோரேஜ் டப்பாலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்கி அழகாக அடுக்கி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வாங்கிட முடியுமா? ஆனால் மொத்தமாக வாங்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொரியல் குழம்பு அந்த மாதிரி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணி கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஆனால் இதுக்கே ரொம்ப டைம் ஆனதுனால 1 pot ரைஸாக வந்து முடிச்சாச்சு. மேக்ஸிமம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அப்போல்லாம் இந்த சாம்பார் சாதம் தான் செஞ்சு சாப்பிடுவேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதில் பெருசாக வேலை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரே குக்கர்லேயே வேலையை முடிச்சிடலாம். ஏதாவது எமர்ஜென்சியில் டக்குன்னு ஏதாவது ஒரு லஞ்ச் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிசிபெல்லா பாத்துன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பண்ணுறது சாம்பார் சாதமாக பருப்பு சாதமாலாம் எனக்கு தெரியாது. இது என்னோடய ஸ்டைல் குக்கிங் தான். எனக்கு டைம் இல்லாதப்போ இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட்டு ஒரே குக்கரில் வேலையை முடிக்கிறதுக்காக பண்ண விஷயந்தான் இது. ஒரே நாளில் 2 வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்ததுனால வாய்ஸு சுத்தமாக போயிடுச்சு. இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கேட்குறதுக்கு எனக்கே கேவலமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குயிக்காக செய்கிற சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கோங்க. அரிசி 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் பருப்பு எடுத்தாலே போதும். அது கூடவே நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி போடுவீங்களோ அது எல்லாமே இதுக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதையுமே கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சவு முருங்கைக்காய் அது கூடவே வந்து கொஞ்சம் பீன்ஸும் மாங்காவும் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச ரைஸு, கட் பண்ண காய்கறி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கோங்க. எங்கிட்ட பட்டாணியும் இருந்ததுன்றதுனால அதுவுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பருப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பருப்பு தனியாகவும் ரைஸ் தனியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதையும் திரும்ப பார்த்துட்டு நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன இது சாம்பார் சாதமாக பருப்பு சாதமானு சொல்லி யாரும் யோசிச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிச்சு விட்டிங்க அப்படின்னாலே அது சாம்பார் சாதம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சாம்பார் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே தாளிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பாய்.